கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உங்களை மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சாலமோன் ஞானி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் ஒரு பெரிய ஞானி. அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நிறைய ஞானமான காரியங்களை பேசினதே வேதம் பதிவு செய்திருக்கான். அவன் எழுதின சங்கீதங்களில் ஒன்றுதான் இந்த 127ஆம் சங்கீதம். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம், அவருடைய முயற்சி எல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு என்றால் ஒரு பக்கத்தில் பார்த்தா நீ குடியிருக்கிற வீட்டை குறித்தாலும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா வீடு என்று சொன்னால் உன் குடும்பம். கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டாராகில் அந்த குடும்பம் கட்டப்படும்படி நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடை கட்டலைன்னா அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் வீண். சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், எனக்கு பணம் இருந்து எனக்கு ஒரு நல்ல வீடு அமையலை, எனக்கு பணம் இருந்து இன்னொரு வாழ்க்கை அமையலை, எனக்கு பணம் இருந்தும் என் பிள்ளைகளுடைய திருமணம் இன்னும் நடக்கலை, எனக்கு பணம் இருந்தும் இந்த வியாதியில் எனக்கு சுகம் கிடைக்கல. அப்போ பணம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அது எல்லாவற்றுக்கும் உதவும் என்பது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் அதை கொண்டு சாதிக்கலாம் என்பது பொய்யான காரியம். ஆனால் ஆண்டவரை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் ஒரு மனுஷனுக்கு தேவை, அது அவனுக்கு உதவும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தரை கொண்டு எல்லாம் செய்ய முடியும். கடந்து போன காலங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செல்வ சீமான்கள், பெயர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், அவர்களுடைய பணத்தால் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியலை. இயற்கையின் சீற்றங்கள் வரும் பொழுது அதிலிருந்து அவர்கள் பணம் அவர்களை காப்பாற்ற முடியலை. இதுதான் உண்மை. அப்போ பணம் உதவும். ஆனால் பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தரை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம். இதை இன்னைக்கு மனசில் ஆழமாக வச்சுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் எல்லாம் வீண். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று தாவீதுக்கு சொன்னார், கட்டி கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்கிறார். வாடகை வீட்டில் இருக்க நிறைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி. உனக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவேன், உனக்கு ஒரு நல்ல ஊழிய ஸ்தாபனத்தை நான் கட்டித்தருவேன், உனக்குன்னு ஒரு நல்ல தொழில் கூடத்தை, வியாபார ஸ்தலத்தை கட்டித்தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கட்டினார்னா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை உங்கள் வீடு கட்டுறதுக்குனாலும் சரி, குடும்பத்தை கட்டுறதுக்குனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நீங்கள் நின்று இதை செய்து தாங்க, இதை நீங்கள் நின்று கட்டித்தாங்க சொல்லுங்கள். அதில் ஒரு தடையை நிற்காது. பாதியில் நிற்கிற எல்லா வீடுகளை கர்த்தர் கட்டி முடிப்பார். பாதியில் நிற்கிற வாழணுன்னு போய் வாழ முடியாத இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு கட்டி தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் வீட்டை கட்டும்படி எங்கள் குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கட்டி எங்கள் அந்த குடும்பத்தை நீர் எங்களுக்கு ஸ்திரப்படுத்தி தாரும். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொந்த வீட்டை கட்டித்தாரும். நல்ல வியாபார ஸ்தலங்களை ஆண்டவர் கட்டித்தாரும். என் பிள்ளைகள் நல்ல ஊழிய ஸ்தலங்களை கட்டி சந்தோஷமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும். இவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக. இவருடைய குடும்பத்திற்கு தேவையான நல்ல சந்ததி, சந்தானம், பிள்ளை செல்வத்தை கர்த்தர் தாரும். அதில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரை, இடிந்து கிடந்த தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின ஆண்டவர், இடிந்து கிடக்கிறவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.